டிவியின் டாக்டர்ஸ் டைம். இன்றைக்கும் எப்பவும் பொழுது நம்மளுடைய டாக்டர்ஸ் டைமில் ஒரு புதிய டாபிக், அதை பற்றி இன்னும் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். தெரிஞ்ச டாபிக் தான். என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு என்னுடைய கெஸ்ட்டாக எனக்கு வந்திருக்காங்க டாக்டர் அகஸ்டின் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஸோ எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. And you're a surgeon, and I believe that you will be opening our eyes on this subject which we are going to talk about. இன்னைக்கு நமக்கு காமனாக இருக்கக்கூடிய இந்த தைராய்டு பிரச்சனை பற்றி தான் நிறைய கேள்விகள் மனசில் வச்சுருக்கேன். ஸோ கேன் ஐ ஆஸ்க் தி क्वेश्चंस டாக்டர்? ப்ளீஸ் we'll start. ஓகே, தைராய்டு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தைராய்டு அப்படிங்கிறது வியாதின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தைராய்டு இருக்கு, இவங்களுக்கு தைராய்டு இருக்கு, எனக்கு தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனுஷன் எல்லாருக்குமே தைராய்டு இருக்கு. தைராய்டுங்கிறது நாங்க நோயின்னு நினைச்சிட்டு இருக்கோம். தைராய்டுனா என்ன டாக்டர்? ஸோ தைராய்டுங்கிறது ஒரு சுரபி, இட்ஸ் அ கிளாண்ட், அண்ட் அது வந்து நாளமில்லா சுரபி அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் கெட்ஸ் ரிலீஸ்ட் இன்சைட் த பிளட் இட் செல்ஃப். அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது கெட் செக்ரீட்டட் இன்சைட் த பிளட் ஸ்ட்ரீம் இட் செல்ஃப். அந்த கிளாண்டு வந்து ஒரு சின்ன உறுப்பு தொண்டை பகுதியில் இருக்கிறது. இட் weighs about 20 grams, 20 to 30 grams, 20 to 30 கிராம் அளவு இருக்குது. இட்ஸ் அ பட்டர்ஃப்ளை ஷேப்ட் கிளாண்ட் which is located just in front of the neck. நம்ம கழுத்து பகுதியில் இருக்குது. யூஸ்வலாக அது வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்காது, தெரியாது. நார்மலாக உள்ளவங்களுக்கு அது தெரியாது. பட் இன்கேஸ் அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அது என்லார்ஜ் ஆகும்போது ப்ராமினெண்ட்டாக தெரியும். அப்போ நம்மளுக்கு தைராய்டு உறுப்பு தெரியுது, கழுத்தில் கட்டி மாதிரி தெரியுதுன்னா அது தைராய்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பல்ஜ் அவுட்டாக இருக்குமே, அப்படி இருக்கவங்க எல்லாருக்குமே தைராய்டு இருக்கு, பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தமா? ஸோ நவ் நம்ம தைராய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். இட்ஸ் அ கிளாண்ட். ஸோ from now on let's talk about it as thyroid disorder. Okay. பழகிட்டதுனால. Okay. ஸோ அது வந்து தைராய்டு சம்பந்தமான வியாதி என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். தைராய்டு வந்து 2 டிஸார்டர் மெயினாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அந்த தைராய்டுடைய ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும்போது வர்ற ப்ராப்ளம்ஸ். இன்னொன்று அனாட்டமிக்கல்னு சொல்லும்போது அந்த உறுப்பு சம்மந்தமாக உள்ள ப்ராப்ளம். உறுப்பு சம்மந்தமாக உள்ள ப்ராப்ளம் சொல்லும்போது தான் கட்டி வர்றது. ஸோ அப்போ அந்த கட்டி அப்படிங்கும்போது, கட்டினா அப்போ அது ஒரு என்லார்ஜ் ஆகிறது தான் கட்டி நம்ம சொல்கிறோம். தைராய்டு கிளாண்டில் ஒரு சில இடங்களில் கட்டிகள் வரலாம், இல்லை முழு உறுப்புமே வீக்கமும் வரலாம். இந்த 2 விதமாகவும் வரலாம். ஸோ தைராய்டு ஃபங்க்ஷனல் டிஸார்டர் சொல்லும்போது ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஹைப்பர்தைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம் சொல்கிறது தைராய்டு அளவு ரத்தத்தில் குறைஞ்சிருக்கிறது. ஹைப்பர்தைராய்டிசம்ங்கிறது தைராய்டு அளவு அதிகமாக இருக்கிறது. ஓகே, இப்போ என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு வரும்? எங்களுக்கு வந்து ஒரு டிஸார்டர் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்? ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் டிசீசஸ் as ஃபங்க்ஷனல் அண்ட் anatomical disorders. ஸோ ஃபங்க்ஷனல் தான் நம்ம வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதை பற்றி நம்ம முதல்ல பேசலாம். ஸோ ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற வியாதி வந்து தைராய்டு அளவு கம்மியாக இருக்குதுன்னு ஏற்கனவே சொன்னோம். ஸோ தைராய்டு அளவு கம்மி, அதோடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தைராய்டுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் தைராய்டு போய் அந்த ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இட் அஃபெக்ட்ஸ் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ தைராய்டு கம்மியாகும் போதோ இல்லை கூடும்போதோ ஒவ்வொரு உறுப்புமே பாதிக்கப்படும். ஸோ ஜென்ரலாக என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா, நமக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கும். இப்போ when you take from the head, it affects the brain. ஸோ அது பிரெயின் அஃபெக்ட் பண்ணும்போது அதோடைய ஃபங்க்ஷன் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஆகலாம். ஸோ இப்போ ஹைப்போதைராய்டிசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரெயின் வந்து ரொம்ப மந்த நிலைமைக்கு ஆகிரும். ஹைப்பர்தைராய்டிசம் எடுத்துனா ஹைப்பர் எக்ஸைட்டபிளாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ஃபங்க்ஷன் வேறு என்ன அப்படின்னா, இட் அஃபெக்ட்ஸ் த ஹார்ட் மெயின்லி. ஸோ ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும்போது ஹைப்போதைராய்டிசமில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஹார்ட் வந்து ஒரு மந்த நிலைமைக்கு, அதே மாதிரி மந்த நிலைமைக்கு போகும்போது ஹார்ட் பீட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ ஹார்ட்டை சுற்றி நீர்த்தேக்கங்கள் வரலாம். ஸோ அதை வந்து பெரிகார்டியல் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு லங்ஸை சுற்றியும் நீர்த்தேக்கம் வரலாம்.
இது மாதிரி உடம்புல ஒவ்வொரு உறுப்புலையுமே நீர் தேக்கங்கள் வரலாம். அப்போ காலில் கூட வீக்கம் சில பேருக்கு வரும். அப்புறம் லங்ஸை சுற்றி வரும்போது ப்ளூரல் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், நீர் தேக்கம் வர்ற காரியங்கள் இருக்குது. அப்போது அந்த கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் ஹைப்போதைராய்டிசமில் அதிகமாக மந்த நிலைமை உருவாகும். ஹைப்பர் தைராய்டிசமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போது என்ன ஆகும், ஹார்ட் பீட் அதிகமாகிடும். சில நேரங்களில் அப்நார்மல் ஹார்ட் பீட் கூட வரலாம். ஸோ அப்நார்மல் ஹார்ட் பீட்னு சொல்லும்போது அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம். ரிதம் அப்படிங்கிறதுக்கு அரித்மியாஸ். ஸோ அந்த ரிதம் இல்லாமல் இருக்கிறது, ரிதமிக்காக தான் ஹார்ட் துடிக்கணும், ஆனால் அதில் அரித்மியாஸ் வரும். அப்போ அந்த மாதிரி வரும்போது சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வரலாம், உயிர் பெறுகிற அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம். ஸோ இது ஹைப்பர் தைராய்டிசமில். இது தவிர நரம்புகளையும் பாதிக்கும். நரம்புகளை பாதிக்கும்னு சொல்லும்போது நரம்புகளை பாதிக்கிறதுனால நர்வ்ஸ் ஹைப்பர் எக்ஸைட்டபிள் ஆகலாம் ஹைப்பர் தைராய்டிசமில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கை கால் நடுக்கம் வரும், ஸ்வெட்டிங் அதிகமாகும், இந்த மாதிரி காரியங்கள் வரலாம். ஹைப்போ தைராய்டிசமில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் எல்லாம் பாதிக்கப்படும். ஸ்கின் பாதிக்கப்படும் போது ஸ்கின் கொஞ்சம் தின் ஆகும், கொஞ்சம் ஒரு சில இடங்களில் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அப்புறம் ஹேர் லாஸ் வரலாம், அண்ட் சம்டைம்ஸ் ஹேர் பிரிட்டில் ரொம்ப தின்ட் அவுட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசமில் வருது. நீங்க சொல்றது எல்லாமே வித்தின் த பாடி நீங்க சொல்லிருக்கீங்க. அதாவது இந்த ஹார்ட் சுத்தி இருக்கிறது இது எதுவுமே கண்டுபிடிக்கிற மாதிரியே இல்ல ஃபார் அஸ் டு தி நேக்கட் ஐ. ஏன்னா இத ஃபீலும் பண்ண முடியாது. ஏன்னா ஹார்ட்டை சுத்தி நீர் இருக்கிறது we can't feel it. நீங்க சொன்னது எதையுமே எங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா வலி ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வலி வரது நல்லது. ஸோ we find out. ஆனா இந்த தைராய்டுடைய நீங்க சொன்ன சயின்ஸ் எதுக்குமே எல்லாம் வலி வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஸோ there are some symptoms which patients present. சிம்டம்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது பேஷண்ட்டுடைய வேர்ட்ஸில் என்ன அவங்களுக்கு தெரியுறது, நீங்கள் சொன்ன மாதிரி வலி, காய்ச்சல், அந்த மாதிரி தெரிகிற காரியங்கள். ஸோ நான் முதல்ல சொன்னேன் அவங்களுடைய யூஸ்வலாக மந்த நிலைமையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில பேருக்கு ஓவர் வெயிட் வரலாம். ஓவர் வெயிட்னு சொல்லும்போது இது ஹைப்போ தைராய்டிசமில். தூங்குவாங்க, ரொம்ப தூங்குவாங்க, மந்த நிலைமையில் இருப்பாங்க, அவங்க சரியாக வேலைகளை செய்ய முடியாது, ஜென்ரலாக வீக்காக இருப்பாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹேர் லாஸ் ஆகலாம். அப்புறம் ஹேர் சில பேருக்கு தின் அவுட்டாக இருக்கலாம். இது தவிர வயிற்றில் குடலில் பாதிக்கும் போது ஹைப்போ தைராய்டிசமில் கான்ஸ்டிபேஷன் வரும். ஹைப்பர் தைராய்டிசமில் அது எக்ஸைட்டபிள் ஆகிறதுனால சில பேருக்கு டயரியா வரும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரலாம். ஹார்ட்டை பாதிக்கும் போது படபடப்பு வரும். படபடப்பு, சம்டைம்ஸ் ஈவன் செஸ்ட் பெயின் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்க சொல்ற சயின்ஸ் which we can find out. As a doctor, நீங்க ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்க, how do you suspect this person might be having a thyroid disorder? ஸோ இவங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க, டயக்னோஸ் பண்றீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேஷண்ட் அவங்க என்ன சிம்டமோட வர்றாங்களோ அதை வச்சு தான் முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் we examine the patient and then we do some blood investigations or scans. This is how we do it. ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல பேஷண்ட் என்ன சிம்டம்ஸோடு வருவாங்கன்னு நம்ம டீட்டெயிலாக பேசணும். நான் திருப்பி கூட நான் சொல்கிறேன், ஹைப்போ தைராய்டிசமில் நான் சொல்லும்போது பேஷண்ட் யூஸ்வலாக மந்தமாக இருப்பாங்க, ஓவர் வெயிட் இருப்பாங்க. இது தவிர கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம். சில பேர் நம்ம ஆப்ரேஷனோ ஏதோ பண்ணும்போது அவங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம்ங்கிறது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட மேனிஃபெஸ்ட் ஆகலாம். ஸோ இது ஹைப்போ தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் நான் சொல்லும்போது எக்ஸைட்டபிளாக இருப்பாங்க, ஆங்ஷியஸாக இருப்பாங்க, ரொம்ப பயப்படுறவங்களாக இருப்பாங்க, பதற்றமாக இருப்பாங்க, கை கால் நடுக்கம் இருக்கலாம், படபடப்பும் இருக்கலாம், அப்புறம் ஸ்வெட்டிங், ஓவர் ஸ்வெட்டிங் இருக்கும். that's main thing. Okay, இப்போ நான் பார்த்த வரைக்கும் I know many women who have thyroid disorders more than men. So is that true, and why? So it is about 8 times more common in women. 8 to 10 times we can say. Why it affects women? It starts from the beginning. Younger age lende paadikalam. Usually it affects the about 15 to 40 years of age. That's how it affects. Modalla paadikkirathu. Chela disorders it affects also the elderly group, but mainly it affects the younger group. Okay.
ஸோ எதுக்காண்டி அப்படி பாதிக்குதுன்னா இட் இஸ் அ ஹார்மோன். Thyroid is a hormone and thyroid gland is secreting the thyroid hormone, yes. Thyroxine. So it is also related to the other hormones. So women have set of hormones and men have set of hormones. So இது வந்து அதுக்கு ரிலேஷன் இருக்கிறதுனால தான் இது அதிகமாக பாதிக்குது விமன். ஓகே, இப்போ எஸ்பெஷலி அந்த பாதிக்கப்பட்ட விமன் 40s அந்த ஏஜ்ல இருக்காங்க, ஆர் மேபி நீங்க சொன்ன மாதிரி யங்கர் ஏஜ்ல கூட இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த டேஸ்ல. அந்த மெனோபாஸ்க்கும் தைராய்டுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா? Usually இது thyroid it also affects the menstrual cycles. So அது என்ன ஆகலாம் அப்படின்னா hypothyroidism usually it causes lesser number of cycles. So patients will have either less or more. Mostly it causes lesser number of cycles. So hyperthyroidism, it's the opposite. It affects in the opposite way. Menopause பொறுத்தளவில் it doesn't affect as it is. I mean, it doesn't postpone the menopause or prepone the menopause, but generally it affects the cycle. So it can cause infertility also. Okay. Yes. And menக்கு இருக்கும், பட் இன் லெசர் வெயின் சொன்னீங்க. நிறைய பேர் இந்த எஸ்பெஷலி த வெரி தின் மென் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பல்ஜ் அவுட்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாருக்குமே நாங்கள் டிஸார்டர் இருக்குன்னு நாங்கள் நினச்சிக்கலாமா? ஸோ ஆல் மென் will have a prominence. Yes. So especially it will be prominent in a thinner person. So it doesn't mean that they have a problem. So இந்த நம்ம பார்க்குற prominence, it is the laryngeal apparatus ன்னு சொல்லுவோம், இல்லை நம்ம வாய்ஸ் பாக்ஸ்ன்னு கூட காமன் மேன் டேர்ம்ஸில் சொல்லுவோம். அதுக்கு கீழே தான் நம்மளுக்கு தைராய்டு இருக்குது. ஸோ ஈவன் இன் அ தின்னர் இண்டிவிஜுவல் இட் இஸ் நாட் சீன். So when it is seen, that what we see is not the thyroid. So நம்ம பார்க்குறது வந்து இந்த laryngeal apparatus, வாய்ஸ் பாக்ஸ் தான். ஸோ அதுக்கு கீழே தான் தைராய்டு இருக்குது. ஸோ thyroid when it is seen, it is an abnormality or it is swollen. We don't have to say it's an abnormal thing. Normally also mild swelling will be there. So that is not an abnormality. இப்போ எல்லா டிசீசஸ்க்குமே ஒரு ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க. இப்போ கார்டியாலஜிஸ்ட் எல்லாருமே இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க உங்க ஹார்ட் ஹெல்த்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தா யுவர் thyroid gland will be healthy அப்படின்னு நீங்க என்ன பிரிஸ்கிரைப் பண்ணுவீங்க? So that brings us to the cause of thyroid problems. ஸோ இப்போ ஹைப்போதைராய்டிசம் பேசிக்கிட்டோம், ஹைப்பர்தைராய்டிசம் பேசிக்கிட்டோம், அப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் அனாட்டமிக்கல், ஸோ ஸ்வெல்லிங்ஸ் வர்றது, அந்த கட்டிகள் வர்றது. ஸோ ஹைப்போதைராய்டிசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காமனஸ்ட் ப்ராப்ளம் இஸ் டிக்ரீஸ் செக்ரீஷன் ஃப்ரம் த தைராய்ட் கிளாண்ட் இட்ஸ் செல்ஃப். ஸோ அப்போ அந்த கிளாண்டு அதால் செக்ரீட் பண்ண முடியல, இயற்கையாக வர்றது. No, we can't say it is there is a cause. Okay. So what is the cause for it? So iodine deficiency. So when a patient is having an iodine deficiency, iodine is an important part of thyroxine, the hormone which is secreted by thyroid gland. Okay. So iodine illa appadina, podumana alavu iodine illa appadina, they can have hypothyroidism. Okay. And some patients nowadays, actually everybody is having an iodized salt. Deficient. Oh, okay. Everybody is having iodized salt. Iodized irukku. Okay. Yeah. Okay. So we don't actually have that problem. Okay. Hypothyroidism அது iodine deficiency நால இல்ல. Oh. இப்போ தற்சமயங்கள்ல பார்க்குற hypothyroidism. Some patients will have more iodine. Okay. So that can also can cause hypothyroidism. Okay. It has to be taken in a adequate level only. So நம்ம நிறைய எடுக்கும்போதும் ப்ராப்ளம் வரலாம், கம்மியாக எடுக்கும்போதும் ப்ராப்ளம் வரலாம். ஸோ iodine deficiency is one problem. Number 2 is autoimmune thyroid நம்ம சொல்லுவோம். autoimmune சொல்லும்போது நம்மளுடைய உடம்புல உள்ள ஒரு சில செல்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸில் இம்யூன் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகிற செல்ஸ் வந்து நம்மளுடைய பாடியில் உள்ள செல்ஸையே அதை வந்து எதிரியுடைய செல் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்போ ஐடென்டிஃபை பண்ணும்போது அதை வந்து பாதிக்கும். இதுவும் நேச்சுரல் தானே? It is not really natural. Okay. They say it can be precipitated by many environmental factors. Okay. ஸோ அப்படி நம்ம எடுக்கும்போது ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ட் அவுட் லைஃப்,
Some diet also can cause. So some diet wheat based diet, gluten diet அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வீட் நிறைய எடுக்கிறவங்களுக்கு autoimmune diseases வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதனாலையும் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வரலாம். Then there are different radiations. So mainly X-rays. When we are exposed to X-rays, high intensities of X-rays. So normal X-ray எடுக்கும்போது ரொம்ப பாதிப்பு வராது, ரொம்ப கம்மியான டோஸில் தான் கொடுப்பாங்க. பட் when you do a CT is also radiation. So அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு பாதிப்பு வரலாம். ஆனால் நம்ம வந்து we don't have to be afraid of taking those scans or X-rays. Nowadays they have limited the dosage of the radiation. ஸோ இப்போ சிடி பண்ணால் கூட அவ்வளோ பாதிக்காது. ஸோ அது அந்த நேரங்களில் நம்ம ஒரு ஷீல்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, when you do an X-ray of the chest, அந்த இது வந்து எக்ஸ்போஸ் ஆகணும்னு தேவையில்லை இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு ஷீல்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது பாதிக்கப்படாது. ஸோ அதுவும் கூட பாதிக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் சம்டைம்ஸ் இட் கேன் ஈவன் காஸ் கேன்சர் when we are exposed to radiation. But that is a very extreme. But usually thyroid malignancies or the thyroid cancers ரொம்ப மெதுவாக வளரக்கூடியது தான். அது வந்து ரொம்ப அக்ரெசிவான டியூமர் இல்லை, அது உயிர் பாதிக்கக்கூடிய காரியம் கூட இல்லை. ரொம்ப ரேராக தான் ரொம்ப சிவியர் டிசீசஸ் வரும், சிவியர் கேன்சர்ஸ். எஸ். இப்போ தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன லைஃப் ஸ்டைல் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? ஓகே. ஸோ mainly we have to take iodized salt, and maybe if we can have stress-free life, it's great, but it's not always possible. We have to reduce the amount of radiation. Radiation நீங்க சொல்லும்போது, do you even mean the lights which are here, the phone we are using, the electrical appliances around us, நம்ம யூஸ் பண்ற இந்த AC, இதெல்லாம் சேர்த்து தான் சொல்றீங்களா ரேடியேஷன்? Not really. Not because all you were radiation. Saying a CT scan. Yeah. That mattum you mean when you talk about radiation? I am talking about that only. But when we go outside, there are so many radiations which can affect us. Even the sun rays which are coming on us, that can also have a radiation. But that is not so significant. This is very significant. So phone usually does not have so much of impact on thyroid. So we don't have to worry about, we don't have to be worried about that. Okay. Yeah. இப்போ சுகர் ரொம்ப எடுக்கிறதுக்கும் தைராய்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா? சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தைராய்டு டிஸார்டர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? So sugar patients so this is also a hormone. Like insulin is a hormone, which causes diabetes. So when there is not enough secretion of insulin, or when the insulin doesn't reach the cells, that is when we have diabetes. Yes. So அந்த இதுக்கும் சம்பந்தம் இருக்க தான் செய்யுது. So it can coexist. Okay. That is about it. So we don't have anything specific for the diabetic patients separately. Okay. This is like any other patients only. But yeah, we advise the diabetic patients to have diabetic diet. Okay. So that is about it. So sugar-free diet, avoid oily foods, take more fresh vegetables and fresh grains. That is what we advise. So thyroid patient பொறுத்தளவில் I forgot to tell you about the goitrogens. Goitrogens is those vegetables which can cause enlargement of the gland. Okay. Yes, yeah. So those are very few in number. We don't have to be really worried about them. They usually say about cauliflower, cabbage, then radish, முள்ளங்கி சொல்லுவாங்க. இது ஒரு சில காரியங்கள், but it doesn't so significantly affect. So many of us talk about that as diet which we need to avoid, but we don't need to really worry about it. Okay. அப்புறம் ஏஜ் ஃபேக்டர், வெரி ஓல்ட் பீப்புள், Yes. அவங்க வந்து இந்த டிஸார்டர்னால அஃபெக்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அது லைஃப் த்ரெட்னிங்காக இருக்குமா? ஹவு ஷுட் தே டேக் கேர் ஆஃப் தெம்செல்வ்ஸ்? ஐ மீன் தி சீனியர் சிட்டிசன்ஸ். Yeah. So we talked about the functional disorders and the anatomical disorders. So functional disorders like hypo and hypothyroidism we talked about. Hypothyroidism அதாவது எந்த ஏஜ் குரூப் அஃபெக்ட் பண்ணாலும் it can be significant.
ஓகே ஹைப்போதைராய்டிசம் மோர் அது வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். யூஸ்வலாக இட் டசன்ட் அஃபெக்ட் ஸோ சிவியர். இட்ஸ் வெரி ரேர் டு காஸ் சிவியர் லைஃப் த்ரெட்னிங் ப்ராப்ளம். ஓகே பட் ஹைப்போதைராய்டிசம் அது வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையை கூட கொண்டு வரலாம். அப்போது வயதானவங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும்போது இன்னும் அதிகமான பாதிப்புகள் வரலாம். Okay. So, especially when there is hyperthyroidism, patient can even come to ICU. When they first time they present to us in ICU itself. So, they have significant heart problem and then they will get admitted in ICU. Okay. So, வயதானவங்களுக்கு hyperthyroidism affect பண்ணலாம். அண்ட் நம்ம அனாட்டமிக்கல் டிசார்டர் பேசிக்கிட்டோம். அதில் வந்து நான் சொன்னது கட்டிகள் வர்றது. கட்டிகள் வந்து வரும்போது வயசானவங்களுக்கும் அது சிவியராக இருக்கும். இப்போ கேன்சர் நம்ம சொல்கிறோம் கட்டிகள் வரும்போது. எல்லா கட்டியும் கேன்சர் கிடையாது, பட் வெரி ரேர்லி இட் கேன் ஆல்சோ பி கேன்சர். ஸோ அந்த கேன்சர் வந்து வரும்போது வயதானவங்களுக்கு பாதிக்கும்போது அது கொஞ்சம் சிவியராக இருக்கும். அப்புறம் யங்கர் பாப்புலேஷனுக்கும் அந்த மாதிரி கேன்சர் வரும்போது அதுவும் younger population you mean the teenagers or younger than that? About teens, we can say it is teenagers. When it affects the teenagers, if it is a malignancy, if it is a cancer, then it can be severe. அப்படி ஒரு பேஷண்ட் பார்த்திருக்கீங்களா? ஏன்னா younger children நான் என் லைஃப் டைம்ல பார்த்ததே இல்ல. Childrenக்கு thyroid it's very rare only, it is not very common. So usually younger peopleக்கு thyroid swelling நிறைய பேருக்கு இருக்கும். யங்கர்னு சொல்லும்போது அடலசன்ட் ஏஜ் குரூப் நான் சொல்கிறேன். ஸோ அந்த அடல்சன்ட் ஏஜ் குரூப்பில் யூஸ்வலாக எதுக்காக வேண்டி தைராய்ட் ஸ்வெல்லிங் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கிறதுனால அது தைராய்ட் ரெக்வயர்மெண்ட் இஸ் மோர். ஸோ அதனால அது என்லார்ஜ் ஆகும். என்லார்ஜ் ஆகும்போது ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ யூஸ்வலி அந்த டைமில் அந்த இதுக்கு மாத்திரைகள் தேவைப்படாது யூஸ்வலாக. ஸோ அது வந்து அப்படியே தானாகவே செட்டில் ஆகிடும். ஸோ வி யூஸ்வலி ரீஅஷ்யூர் தெம் when they have a diffused enlargement. So அது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பாதிக்காமல் முழு தைராய்டையும் பாதிக்கும். அது முழு கழுத்துமே அப்படி கொஞ்சம் வீக்கம் மாதிரி தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது யூஸ்வலாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா we usually reassure them. So it can affect the younger population also, but it's very rare. Okay. Yes. So finally, doctor, what is your take-home message to all the viewers who are watching? Okay. Is this dangerous? Should we be afraid? பயப்படணுமா பயப்பட வேண்டாமா? என்ன லைஃப் ஸ்டைல் நாங்கள் ஃபாலோ பண்ணணும்? What is your take-home message? ஸோ தைராய்டு வந்து பயப்படக்கூடிய வியாதியே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர்தைராய்டிசம் இந்த சிம்டம்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா we have to approach the doctor. Maybe we might have to get tested. பிளட் டெஸ்ட் பண்ண தேவைப்படலாம். சில பேருக்கு ஸ்கேன் தேவைப்படலாம். அதை பொறுத்து நம்ம we can make the decision. Very rarely patients will need operation. ஸோ ஆப்ரேஷன் எல்லாத்துக்கும் தேவைப்படாது, எல்லா கட்டி இருக்கிறவங்களுக்கும் கூட தேவைப்படாது. அதனால பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா மாத்திரம்தான் ஆப்ரேஷன் தேவைப்படும். யூஸ்வலி when it is very big or it causes some kind of கம்ப்ரெஷன், அதாவது மூச்சு குழாயிலையோ உணவு குழாயிலையோ பாதிக்கும் போது சில பேருக்கு ஆப்ரேஷன் தேவைப்படலாம். ரேர்லி, வெரி ரேர்லி பேஷண்ட் கேன் ஹேவ் ஆல்சோ கேன்சர். ஸோ அது வந்து we can usually identify with the scan. ஸோ ஸ்கேனை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ you need to approach the doctor. When you have a suspicion, you can approach the doctor. They'll be able to guide you very well. And this is curable? It's very much curable. I told you, even the cancer is a very almost like curable disease. Okay. அது வந்து ரொம்ப மைல்டான கேன்சர் தான். So it is a curable, even the cancer is curable. Okay. Yeah. So it is a very don't have to be afraid of it. But when you have the symptoms, you need to approach the doctor. Yes. It can be life threatening very rarely. Yes. So you don't have to be worried about it, but it's good to approach the doctor when you have a suspicion. நிச்சயமா நாங்க கேட்டதுக்கு அப்புறமா தைராய்டு டிஸார்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத விஷயமா இருந்துச்சு. நிறைய பேர் நாங்க அவங்களுக்கு தைராய்டா அப்படின்னு ரொம்ப ஷாக்கா நாங்க சொல்லிட்டு இருப்போம். பட் இட் இஸ் நார்மல் நவ். கேட்டதுக்கு அப்புறமா ரொம்ப சாதாரணமா தோணுது இவ்வளவுதான் பிரச்சனையா அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் எங்களுடைய பயங்கள் நிறைய நீங்கிச்சு. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் நிச்சயமா ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். So thank you very much for coming today. So looking forward for yet another program with you, doctor. Thank you so much. Thank you.